அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் காணலாம். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் நாள் 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:56 கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு வடகிழக்கு திசையில் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியாகிறார். அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு மீனராசியில் புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். கடக ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலாபலன்கள் காணலாம். கடகராசி அன்பர்களுக்கு 7வது வீட்டிற்கும் 8வது வீட்டிற்கும் அதிபதியானவர் சனி பகவான். அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து மேசராசியும் ரிஷபராசியும் இயக்கப் போகிறார். இதன் மூலம் கடகராசி என்பவர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். தெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். கடகராசிக்கு 9வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது கடகராசி பார்த்திங்கன்னா 7 குடைவர் கலத்தராதிபதி 9வது வீட்டில் அமரும் போது இதுவரை தடைபட்டு கொண்டிருக்கக்கூடிய சுபகாரியங்கள் நடக்கும். திருமண வயதில் உள்ள கடகராசி அன்பர்களுக்கு இப்போ வரன் செட் ஆகும். உடனே திருமணம் நடக்கும். மீனராசியிலே சனி பகவான் வந்திருக்கும் போது சினிமா துறையில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். தங்க நகை எடுக்கலாம், வெள்ளி நகை எடுக்கலாம். உங்களுடைய எதிர்கால சேமிப்புக்கு நிலம் சொத்துக்கள் வாங்கலாம், வீடு கட்டலாம். கோயிலுக்காக நீங்கள் கட்டுமானத்திற்கு, கோயில் கும்பாபிஷேகத்திற்கு, அன்னதானத்திற்கு கோயிலுக்கு நீங்கள் உதவிகள் செய்யலாம். 9வது வீட்டிலே சனி பகவான் வந்திருக்கும் போது தந்தையை விட்டு பிரிந்து வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை விஷயமா, தொழில் விஷயமா வெளிநாடு செல்லலாம். 9வது வீட்டிலே சனி பகவான் வந்திருக்கும் போது தந்தை மகனுக்குள் சில கருத்து வேறுபாடுகள் வரும். இதில் மட்டும் கவனமாக இருங்க. மீனராசியிலே சனி பகவான் அமர்ந்து கடகராசிக்கு 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தை இயக்குவார். மேசராசியை சனி பகவான் இயக்கும் போது முதல் 6 மாதத்துக்கு பிறகு அடுத்த ஓராண்டு காலம், அந்த ஓராண்டு காலத்தில் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்து ஒரு நாளாவது உங்களுக்கு பயம் பதற்றம் ஏற்படும். மேசராசியை சனி பகவான் இயக்கும் போது புதிதாக நண்பர்களுடன் கூட்டாளிகளுடன் சேர்ந்து தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விவசாயத்தில் நல்ல வெள்ளம் அதிக மகசூல் எடுக்கலாம். ஆடு மாடு கோழி கால்நடை வளர்ப்பு பிராணிகள் மூலம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம். தொழில்ஸ்தானத்தை சனி பகவான் இயக்கும் போது கடகராசி என்பவர்களுக்கு வேலையும் சரி, தொழிலும் சரி, உத்தியோகமும் சரி மிகச்சிறப்பாக இருக்க போகிறது. அரசியல் கட்சி தொடர்பில் இருப்பவர்கள் பிரம்மாண்டமாக மக்கள் மத்தியில் பெயர் எடுக்கலாம். கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு முதல் 6 மாதத்துக்கு பிறகு அடுத்த ஓராண்டு காலம் பணம் செலவாகும். சுபகாரியங்களுக்காக பணச்செலவுகள் அதிகமாக வரும். கடகராசிக்கு 10வது வீட்டை சனி பகவான் இயக்கும் போது இயந்திரம், வண்டி வாகனம், சுரங்கம், பாதாள சாக்கடை போன்ற பணிபுரிபவர்களுக்கு, வேலையில் இருப்பவர்களுக்கு, தொழில் செய்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா விபத்து கண்டம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கடகராசிக்கு 10ஆம் இடமான மேசராசியை சனி பகவான் இயக்கும் போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இயந்திரம், இரும்பு, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருப்பது நல்லது. சனி பகவான் மீனராசியில் அமர்ந்து கடகராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை இயக்குவார். முதல் 1.5 வருடத்திற்கு பிறகு கடைசி ஓராண்டு காலம் கடகராசி என்பவர்களுக்கு அதிக லாபங்கள் உண்டு.
நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள் வழியில் உதவிகள் உண்டு. எதிர்பாராத வழியில் அதிக பொருள் சேர்க்கை, தனச்சேர்க்கை உண்டு. தங்க நகை எடுக்கலாம், வெள்ளி நகை எடுக்கலாம், வீடு கட்டலாம், வீட்டு மனை, விவசாய நிலம், சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கடகராசிக்கு 7ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் 9வது வீட்டில் அமரும்போது எதிர்வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம் கடகராசி என்பதற்கு யோகமே செய்வார். கடகராசிக்கு 9வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து 7ஆம் பார்வையால் கடகராசிக்கு 3வது வீட்டை பார்வை செய்கிறார். இந்த காலகட்டத்தில் இளைய உடன் பிறந்தவர்களிடம் கருத்து மோதல்கள் இல்லாமல் பார்த்துங்க. 3வது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி உண்டு. வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்து வெளியிடங்களில் கடகராசி என்பதற்கு பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை உயரும். சனி பகவானுடைய 10ஆம் பார்வை கடகராசி என்பதற்கு 6வது வீட்டின் மேல் விழுகிறது. கடகராசிக்கு 6வது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது சுப செலவுக்காக, தொழில் தொடங்குவதற்காக சிலர் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். 6வது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது இயந்திரம், இரும்பு, வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக கவனமாக இருப்பது நல்லது. வெளியில் நல்ல பேர் கிடைக்கும். குடும்பத்தில் பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்களிடம் பகை, விரோதங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. சொந்த பந்த உறவுகளிடம் சற்று மனஸ்தாபங்கள், பிரிவுகள் போகும். ஏன்னா 6வது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது சொந்த பந்த உறவுகள் மத்தியில் கடகராசிக்கு சற்று விரோத போக்கு காணப்படும். சனி பகவான் மீனராசியில் அமர்ந்து 3ஆம் பார்வையால் கடகராசிக்கு 11வது வீட்டை பார்வை செய்கிறார். மூத்த உடன் பிறந்தவர்களிடம் உதவிகளும் கிடைக்கும், ஆதரவும் உண்டு. மூத்த உடன் பிறந்தவருக்கு அண்ணன், அக்கா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும், மருத்துவ செலவுகள் உண்டாகும். மூத்த உடன் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கடகராசி என்பர்கள் அதிக அக்கறை, உரிமை எடுத்துக்கொள்ளுங்க. 11வது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது 2ஆம் தார வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும். நண்பர்கள், கூட்டாளிகள் உதவி கிடைக்கும். 11வது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது நிலையான, சிரமமான வெற்றி வாய்ப்புகள் கடகராசி என்பதற்கு உண்டு. படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் விளையாட்டில், போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு பரிசு பதக்கங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம் கடகராசி என்பதற்கு பாக்கிய சனி காலமாக இருக்கும்போது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். கோயிலுக்கு வேண்டுதலை, நேர்த்தி கடன் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் கடகராசி என்பர்கள் செய்து முடிக்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. காவல் தெய்வங்களுக்கு மினிப்பன், கருப்பனார், ஐயனார், காவல் தெய்வங்களுக்கு நேர்த்தி கடன் வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் செய்து முடிக்கலாம். நீர் ராசியில் சனி பகவான் செல்லும்போது கடகராசி என்பர்கள் ஆறு, நதி, கடலில் நீராட செல்பவர்கள் சற்று கவனமாக, எச்சரிக்கையாக நீர்நிலைகளில் இருப்பது கடகராசி என்பதற்கு நல்லது. கடகராசிக்கு 9வது வீட்டிலே சனி பகவான் வரும்போது பாக்கிய சனி காலமாகும். சகலவித பாக்கியங்களை அனுபவிக்க போகிறீங்க. கடந்த 2.5 வருடமாக அஷ்டமச்சனியால் ஏற்பட்ட அசிங்க, அவமானம், வழக்கு, வில்லங்கம், பயம், பதற்றம் போன்ற சூழ்நிலைகள் கடகராசி என்பதற்கு நீங்க போகிறது. 9வது வீட்டிலே சனி பகவான் செல்லும்போது அடுத்த 2.5 வருடம் தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.